அது டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்துருங்க. இந்த பள்ளியினுடைய 42 ஆண்டுகள் முடிவுபட்டு 43வது ஆண்டு பள்ளியானது முதல் நாள் துவங்குகிறது. இதில் கலந்து கொள்ள வந்திருக்க பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லாரையும் இந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக குளோபல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய நம்பர் 1 ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்டோட டைப் வச்சு பேரண்ட்ஸ்லாம் அதுக்கு தான் கூப்பிட்டது. எல்லா கிளாஸும் அவங்களுக்கு எப்படி ஆன்லைன் கிளாஸாக இருக்கும், எப்படி டீச்சர்ஸ் இல்லைனாலும் எப்படி எக்ஸாம் நடக்கும், அப்படி பேரண்ட்ஸும் வந்து பிள்ளைங்களோட நல்ல ஒரு எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த முதல் நாள் வகுப்பு ஆரம்பிக்கிறோம். துவா செய்யுங்க. இந்த கல்வியும் இதையும் பற்றி நம்ம பள்ளியுடைய மாணவர்கள் சில புகழும் இறைவனுக்கு சலாத்தும் சலாமும் நாட்டைகளை இறைவன் பள்ளிக்கூடத்தினுடைய துவக்க விழாவிற்கு உபதேசியாகவும் வருகை தந்திருக்கக்கூடிய அவர்களே, நிர்வாகக் குழுவினுடைய துணை செயலாளர் அப்துல் ரஹீமுதீன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, மாணவ கண்மணிகளே, ஆசிரியர்களே, இந்த உலகத்தில் கல்வி என்பது ஒரு சிறந்த பொக்கிஷம். முகமது நபி அவர்கள் சொல்வார்கள், பிள்ளைகளுக்கு பெற்றோர் தரும் பெரும் சன்மானங்களில் உயர்ந்த சன்மானம் நல்லொழுக்கம் என்று சொல்வார்கள். அந்த நல்லொழுக்கம் கல்வி கற்கக்கூடிய இடத்திலிருந்துதான் அதனை கற்றுக் கொடுக்க முடியும் என்பது நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மையாகும். தொட்டிலில் இருந்து நாம் கல்லறை செல்வது வரைக்கும் கல்வி என்பது தேவைதான். ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு வயதிலும், ஒவ்வொரு பகுதியிலும் அது சார்ந்த கல்வியை தேடிக்கொண்டேதான் மனிதன் இருக்க வேண்டும். கல்வியை யாரும் கரைகட்டதாக முடித்துவிட்டதாக சொல்லவே முடியாது. அதனால்தான் அகுதி இழல் நகுதி, தொட்டிலில் இருந்து கல்லறை வரைக்கும், கருள் வரைக்கும் கல்வி என்பது மனிதனுக்கு அவசியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வேறொரு பெண்களையும் சொன்னார்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி கற்பது கட்டாய கடமை என்று சொல்வார்கள். இதுவரை ஹதீஸில் அவர்கள் சொல்வார்கள், காலத்தால் எதுவெல்லாம் தேவையோ அத்துணை பயனுள்ள கல்வியையும் ஒவ்வொரு முஸ்லிமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படி கல்வி சார்ந்த நிறைய செய்திகளை நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு ஆணிலும் சரி, தமிழ் வேதங்களாக போற்றப்படுகின்ற திருக்குறளிலும் சரி, கல்வி சார்ந்த விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுவார், யாருக்கு கல்வி ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்தான் இந்த உலகத்தில் எல்லாமும் வழங்கப்பட்டவர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நபியவர்கள் சொன்னார்கள், கல்விதான் ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். சிறைச்சாலை செல்வதை விட ஒரு மனிதனை இந்த உலகத்தில் வசதியாக வாழ வைப்பது கல்வி என்று நபியவர்கள் சொன்னார்கள். வள்ளுவரின் குரல், செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்திற்கெல்லாம் தலை என்று கல்வியினுடைய சிறப்பை வள்ளுவரினுடைய வழிகளில் காண முடியும். ஆக இப்படியாக எல்லோர்களும், எல்லா மதங்களும், எல்லா சமயத்தின் வேதங்களும், எல்லா சமயத்தை தோற்றுவித்த தலைவர்களும் கல்வியினுடைய சிறப்பு 48 வருஷங்களிலிருந்து 43வது வருஷத்தில் இந்த பள்ளியை அடியெடுத்து வைத்து நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த பள்ளியை ஆரம்பித்த மருத்துவக்குரிய மச்சான் ரத்ன மச்சான் அவர்கள் இந்த பள்ளியை ஆரம்பிக்கணும் என்ற காரணத்தினால் என்னவாக தெரியவில்லை. லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருந்த மருத்துவத்தில் தன்னுடைய வேலையை உதறிவிட்டு ஊரோடு வந்து தங்கி
ஏன்னா அவர் வந்து பணத்தாசை கொடுத்தவர்கள் இல்லை, போதுமென்ற பணம் கொண்டவர்கள். போதுமென்ற பணம் கொண்டவர்களின் உலகத்தில் ஒரு சில பேரை அதில் குறிப்பாக மச்சான் அவர்களுக்கு இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டிற்கு ஒரு நல்ல ஸ்கூலை ஆரம்பித்து இந்த ஒரு நல்ல நிலையில் இந்த ஸ்கூலுக்கு நடப்பதை பார்த்து நான் சந்தோஷம் அடைகின்றேன். அவர்கள் ஒவ்வொரு ஸ்கூலை ஒவ்வொரு கட்டமாக எப்படி கொண்டு போனார்கள் என்றால், இப்போது நமக்கு அருமையான நிழல் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த டப்பாமாக இரண்டும் மச்சான் அவர்களும் எனது அருமை நண்பர் அவர்களிடம் மச்சான் வீராணி ஹக்கன் அவர்களும் என்னுடைய பண்ணையிலிருந்து இந்த மரத்தை கொண்டு வந்து இங்கு நட்டார்கள். எதிர்காலத்தில் இது ஒரு கடல் கொடுக்கப்பார்கள். இப்போது இந்த மரத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய எண்ணங்கள் தான் வருகிறது. எவ்வளவு அருமையான முன்னோக்கி ஒரு திட்டம் என்று இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாரும் நடல் நிற்கிறது ஒரு அருமையான இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்து 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 இந்த ஸ்கூலை செதுக்கி வந்தார்கள். இந்த ஸ்கூலுக்கு இப்போ இல்லாத ஒரே குறையாக தெரியுது, பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கு ஒரு திறவு இல்லை. அதுவும் கூடிய மக்கள் தம்பியோட ஒரு கன்சல்ட் பண்ணி நல்ல ஒரு ஏற்பாடு அருகே கிடைத்தால் நல்லதாக இருக்கும். நான் சொந்தமாக சில தம்பியோட நான் கன்சல்ட் செய்ய முடிவு செய்கின்றேன். அடுத்ததாக கடந்த ஆண்டு சொல்லும்போது இந்த பள்ளியில் படித்து கொடுத்துவதே டீச்சர்ஸ் எல்லாருடைய குவாலிஃபிகேஷன் சொல்லும்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கக்கூடிய காலத்தில் 8வது வரைக்கும் என்னுடைய வாத்தியாருக்கு குவாலிஃபிகேஷன் எல்லாமே பிஏ பேசிக் தான். 8வது 9வது 12வது வரைக்கும் 11வது வரைக்கும் அவர் குவாலிஃபிகேஷன் எம்ஏ எம்எஸ்சியாக இருப்பார்கள். இன்று இந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் அத்தனை குவாலிஃபிகேஷன் கேட்கும்போது எல்லாமே பிஹெச்டி இருக்கும்போது மனசுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. எனது அருமை பெற்றோர்களே, உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக விடுகின்றேன். அந்த அத்தகைய படிப்பறிவு உள்ள வாத்தியார்களின் டீச்சர்ஸின் அறிவுகளை நீங்களும் உங்கள் பிள்ளைகளில் பயன்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு உங்களுக்கு வேண்டிய அத்தனை டவுட்டுகளையும் சந்தேகங்களையும் அவற்றை கேட்டு நிவர்த்தி பண்ணி பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூல் தான் அடிப்படை கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்கூலு. உதாரணமாக எனது பேசி நான் வந்து போன வருஷம் இங்கேயும் படிச்சு கொடுத்தான். இதில் பேசிக் இங்கே தான் 5வது வரைக்கும் படிச்சது. 5வது வரைக்கும் படிச்சு நான் சர்டிஃபிகேட் இருக்கும்போதே எங்கள் டீச்சர் சொன்னாங்க, முதல் மாநில நீங்கள் முட்டு பண்ணிடப்பா அப்படின்னாங்க. அவங்க பிரிய பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ்போர்டில் சேர்த்தேன். இந்த வருஷம் ஆக்ஸ்போர்டில் வந்து ப்ளஸ் அதான் நான் வந்து 5வது 490 மார்க் எடுத்துருக்குது. இது எனக்கு பெருமைக்காக நான் சொல்லவில்லை, இந்த பள்ளியின் பெருமைக்காக நான் சொல்லி காமிக்கிறேன். இந்த பள்ளியின் படிச்சதுனால தான் அந்த அடிப்படை கல்விங்கிறது நல்லவர்களாக கொடுத்துருந்தால் மேற்கொண்டு அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மேற்கொண்டு கட்டணம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் தயவுசெய்து பெற்றோர்கள் எல்லாம் உணர்ந்து எல்லாருமே எனக்கு நல்லவமாக சேர்த்து மேற்கொண்டு நல்லவமாக படித்து வர வேண்டும். எனக்கு பெரிய கனவு என்னன்னா, நம்ம ஊர்லேருந்து நம்ம பிள்ளைகளுக்கு யாராவது ஐபிஎஸ்ஓ பெரிய வந்து கவர்மெண்ட் பாட்டு வந்து ஒரு பெரிய ஆசைக்கு இருக்கு. பெற்றோர்கள் நீங்கள் உதவி செஞ்சு பிள்ளைகள் நல்லவமாக படிக்க வைங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் வேண்டும், என்னுடைய உதவிகள் வேண்டும். இந்த ஸ்கூல் கிடைக்கும் என்று இந்த வாழ்த்துக்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி 44வது ஸ்கூல் வர என்று வரவேற்று எனது உறவுகளை முடித்து விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Good morning. My name is Sadika. I am studying 5th standard. கற்பவை கற்க அதற்கு பொருள் கல்வி கற்க நல்ல நூல்களை கற்க வேண்டும். அவ்வாறு கற்க பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். Abbreviation. Hi friends, good morning. My name is Muhammad Khalid. I am studying 10th standard. DIY, give it yourself. Tamil news. Hi, good morning. My name is Muhammad Sarafat. I am studying 4th standard. வணக்கம். இன்று செய்திகள் வாசிப்பது 5ஆம் வகுப்பு ஜே முகமது ஷராஃபத். 10/6 இன்று தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு. சிறகுகள் விரியட்டும். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் லண்டன் சென்ற 25 தமிழக மாணவர்கள். நன்றி, வணக்கம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله
الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك علما نافعا. اللهم إنا نسألك علما نافعا. اللهم إنا نسألك علما نافعا ورزقا واسعا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين. اللهم يسر أسيرنا سهل أمورنا في ديننا ودنيانا إنك على كل شيء قدير. يا الله எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஆசிரியர்களினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களின் உற்றார் உறவினர்கள் முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஸ்தாபனத்தை யார் துவங்கி வைத்தார்களோ அவர்களினுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து அவர்களினுடைய மன்னரையை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி உயர்ந்த சொர்க்கத்தை வழங்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த ஸ்தாபனத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் வழங்கி அருள் புரிவாயாக. இந்த நிறுவனத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதமான ஆற்றலையும் திறன்களையும் அறிவையும் விசாலமான வரையில் கொடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய மாணவ மாணவிகள் எல்லா விதமான ஆற்றல்களிலும் சிறந்து விளங்குவதற்கு கிருபை செய்வாயாக. நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நல்ல பிள்ளைகளாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் நீ கிருபை செய்வாயாக. இந்த பள்ளி கல்லூரி இந்த பள்ளிக்கூடத்தில் யாரெல்லாம் மாணவர்களினுடைய எதிர்காலத்திற்காக முயற்சி செய்கிறார்களோ அந்த ஆசிரியர்களுக்கும் அதுபோல அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் எல்லா விதமான பாக்கியங்களையும் வழங்கி அருள் புரிவாயாக. இந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஆரோக்கியத்துடன் கூடிய ஆளுரை நீட்டி தந்தருள் புரிவாயாக. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களினுடைய உள்ளங்களிலும் உணர்வுகளிலும் எண்ணங்களிலும் இதயங்களிலும் சிந்தனைகளிலும் செயல்களிலும் என்னென்ன நியாயமான ஆசைகள் இருக்கிறதோ அவை அத்துணையும் இறைவா நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. நாங்கள் இருக்கக்கூடிய இந்த வேண்டுதலை பிரார்த்தனையை வலது கிருபையை கொண்டும் வலது தயாளத்தை கொண்டும் வலது மலையின் பழக்கத்தை கொண்டும் வலது நபியின் பழக்கத்தை கொண்டும் சபையான இந்த மஜ்லிஸின் பழக்கத்தை கொண்டும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களின் நல் எண்ணங்களை கொண்டும் ஏற்றுக்கொள்வாயாக. கபூல் செய்வாயாக. அதிகரிப்பாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. Class
இதுலதான் எல்லாமே கிளாஸ் எடுப்பாங்க. இதுல எல்லா சப்ஜெக்டும் வந்துடும். புக்கெலாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு என்ன நடக்குது என்ன இதுங்கிறது இந்த ப்ரொஃபைல் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் டீச்சர் வரலன்னா கூட இங்கே அவங்க டீச்சர்ஸு கிளாஸ் நடத்துவாங்க. எல்லாமே இன்டர்நெட் கனெக்ஷனு அந்த மாதிரியான ஒரு இது. அதே மாதிரி எக்ஸாம் வைக்கிறப்ப பேப்பராக வச்சுடுவோம். எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அதுதான் அதனால அந்த ப்ரொஃபைலுக்கு இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட இதே இதுதான் பேட்டர்னு இதே மாதிரி நோட்டு எல்லாமே டெல்லியில் உள்ள ஸ்கூல்லையும் இருக்கும். இங்கே உள்ள புக்கு மாதிரிலாம் இல்லாமல் ஜிகே பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக இதில் வரும். டீச்சர்ஸ்லாம் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் அதெல்லாம் ஒரு எல்லாருக்கும் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ப்ரப்போசல் வந்து எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது. ஒன்று நல்லா இது பண்ணி நல்லபடியாக இருக்குது. I want everybody to speak in English. அதுதான் இந்த நாங்கள் கிளாஸுக்கு டீச்சர் இல்லைன்னா அந்த டீச்சருக்கு வந்து வேறு கிளாஸ் இருக்காங்க. இங்கே வந்து கம்யூனிகேஷன் கிளாஸ் போட்டுட்டு போயிடுவாங்க. அதில் என்ன நம்ம புக்கு படிச்சுருக்காங்க அப்படின்னா இல்லை புக்கை காமிட்டு அதிகமான இது டீச்சர்ஸ் எவல்யூவேஷன் இருக்குது. ஒரு டீச்சர் எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, எப்படி இது பண்ணுறாங்கன்னு பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு ரிப்போர்ட் வரும். அதை தாண்டிட்டு நிறையா இது இருக்குது. பிள்ளைங்களாம் லீவ் எடுக்காமல் அனுப்புவீங்க. இப்போ வருஷத்தில் பார்த்தா அவ்வளோ லீவு ஒரு நாள் லீவ் எடுத்து அந்த கிளாஸை நாங்கள் நடத்தலாம். இருந்தாலும் மிஸ் ஆகும். அதனால் பிள்ளைங்களை லீவ் எடுக்காமல் இது பண்ணுறேன். அடுத்த மாதத்துலேருந்து கவர்மெண்ட் எல்லா சனிக்கிழமையும் ஸ்கூல் நடத்த சொல்லியிருக்காங்க. அதனால் லீவை கொஞ்சம் குறைச்சி பிள்ளைங்களை வேலை அனுப்பா நிச்சயமாக ஒரு நல்ல கல்வியை ஒரு பிள்ளைங்களுக்கு Teacher said, is that you? Yes, yes, yes. In this chapter, we will learn about our tripod. This is our friend Sabi. Look at the pretty little face of our friend Sabi. Let us learn